சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவன் கோயிலை மீட்டெடுக்க இந்தியா முன் வந்திருக்கக்கூடிய நிலையில இதற்கு தொல்லியல் துறையினர் பாராட்டுக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இது பற்றி விவரிக்க இணைகிறார் தொகுப்பாளர் அஞ்சலி. ஓவர் டு அஞ்சலி. நன்றி வருண். பிரதமர் நரேந்திர மோடி இந்தோனேஷியாவுக்கு 3 நாள் அரசு முறை பயணம் மேற்கொண்ட நிலையில அவருக்கு அங்க உற்சாக வரவேற்புலாம் கொடுத்திருந்தாங்க. அதோட அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ அதிபர் மாளிகையில பிரம்மாண்டமான வரவேற்பையும் கொடுத்திருந்தார். இந்த சந்திப்பினப்ப பாதுகாப்பு, கடல்சார் ஒத்துழைப்பு, முக்கிய கனிமங்கள், தொழில்நுட்பம், டிஜிட்டல் பணம் செலுத்துறதுன்னு கல்வி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட துறை சார்ந்த ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாக இருந்துச்சு. அடுத்தபடியா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய யோக்யகர்த்தாவில் இருக்க 1000 ஆண்டுகள் பழமையான பிரம்பனன் கோயிலை இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ கூட பிரதமர் மோடி நேரடியா போய் பார்வையிட்டாரு. அந்த காட்சிகள்லாம் நம்ம முதல்ல பார்க்கலாம். பிரதமர் மோடி இந்தோனேஷியாவில் பார்வையிட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் இது ஒரு சிவன் கோயில். இந்த கோயிலை பார்வையிட்ட பிரதமர் மோடி இந்த கோயிலை புனரமைக்க இந்தியா முன் வந்திருக்கிறதா உறுதிப்படுத்தி இருக்காரு. இந்த கோயிலுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறத பத்தி இப்ப நாம விரிவா பார்க்கலாம். அதாவது கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட பிரம்பனன் கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்தோனேஷியாவினுடைய மிகப்பெரிய இந்து கோயிலாவும் இருக்கு. பௌத்த போரோபுத்தூர் கோயில்ல இருந்து சிறிது தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோயில் ஜாவாவில் பௌத்த மதமோ இந்து மதமோ அமைதியா ஒன்றிணைஞ்சு வாழ்ந்ததற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாங்க. பிரம்பனன் இந்து கட்டிடக்கலையினுடைய ஒரு தலை சிறந்த படைப்பா இருக்கிறதுனால இங்க சுற்றுலா பயணிகளும் வந்து பார்வையிடுறது வழக்கம். இது ஒரே ஒரு கட்டமைப்பா மட்டும் இல்லாம கிபி 850வது நூற்றாம் ஆண்டுல சஞ்சய வம்ச மன்னன் ராக்காய் பிகாத்தன் அப்புறம் ராக்காய் பலித்தும் இந்த 2 மன்னர்களுடைய ஆட்சி காலங்களில் கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லுது. கிபி 9ஆம் நூற்றாண்டுல கோயில் முறையா கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அதற்கடுத்தபடியா பல்வேறு காலகட்டங்களில் இயற்கை சீற்றங்களால கோயில் சேதமடைஞ்சு 1953ல மறுபடியும் சீரமைப்பு பணிகள் செஞ்சிருக்காங்க. இந்த வளாகத்துல மட்டும் நம்ம பார்த்தோம்னா சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 240 கோயில்கள் இருக்கா. அதுல குறிப்பா 3 திரிமூர்த்திகள் கோயில், 3 வாகன கோயில்கள், அப்புறம் 224 பரிவார கோயில்கள்னு இக்கோயில்ல மட்டும் கிட்டத்தட்ட 240 கோயில்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மத்தியில இந்த கோயிலுக்கு நடுவுல 3 மீட்டர் உயரமான மகாதேவர் சிவபெருமான் கம்பீரமா காட்சியளிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா சொல்லப்படுது. முற்காலத்துல வந்து ஜாவா பகுதியை ஆண்டு வந்த பாண்டு போகோ அப்படிங்கிற கூடிய ஒரு அரக்கன் இந்த இடத்தை ஆண்டான் அப்படின்னு சொல்லப்படுது. இதை நம்ம வரலாற்று ரீதியா பார்க்கிறோம். அப்புறம் அவங்க வந்து லோரோஜாங் அப்படிங்கிற ஒரு இளவரசியை மணக்க விரும்பினானா. அப்ப அந்த அரக்கன் வந்து அந்த தந்தை இளவரசியினுடைய தந்தையை கொன்னுட்டதுனால அதுக்கடுத்தபடியா இவர் அந்த அரக்கனை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இளவரசி கிட்ட கேட்டிருக்காங்க. இளவரசி இந்த திருமணத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு ஒரு தந்திரமான சவால் எல்லாம் விடுத்தாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒரே இரவுல வந்து 1000 சிலைகளை வந்து நீங்க கட்டி கொடுக்கணும், அப்படி கட்டி கொடுத்தீங்கன்னா நான் உங்களை மணந்துக்கிறேன் அப்படின்னு அந்த இளவரசி சொல்ல அந்த அரக்கனும் நிறைய மாயாஜாலத்தோட சேர்ந்து இந்த கோயிலை கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. 999 சிலைகளை வடிவமைச்சிட்டாங்களா. ஆனா இத்தனையும் வடிவமைச்சிட்டாரே, அப்ப இன்னும் 1 பெண்டிங் இருக்கு, அதையும் சிலையை வடிவமைச்சிட்டா நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இளவரசி என்ன பண்றாங்களா, அங்க இருக்கக்கூடிய கிராம மக்களுடைய உதவியெல்லாம் கேட்டு அதாவது விடிஞ்ச மாதிரியான ஒரு நெருப்பு பந்தலா உருவாக்கி அந்த அரக்கனை ஏமாத்த பார்த்திருக்காங்க. இதனால அந்த அரக்கன் கோபமிட்டு அந்த இளவரசிக்கு ஒரு சாபத்தை கொடுத்திருக்காரு. அந்த சாபம் 100வது சிலையா நீ இந்த கோயில்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த கோயில்ல 999 சிலைகளை நம்ம பார்க்கலாமா. ஆனா ஒரு சிலையை மட்டும் நம்ம வந்து கற்சிலையா மட்டும் தான் பார்க்க முடியும், அது எந்த ஒரு வடிவமும் இருக்காது அப்படின்லாம்
சொல்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த பிரம்பனன் அப்படிங்கிற கோயில்ல தான் இப்ப பிரதமர் மோடி அவர்கள் அங்க போய் பார்த்திருக்காங்க. அதற்கு அடுத்தபடியா இந்த கோயிலை புனரமைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதாவது அந்த காலத்துல கட்டிடக்கலைக்கு சிறந்த ஒரு சான்றா விளங்கக்கூடிய இந்த கோயிலை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாகவும் அறிவிச்சிருக்காங்க. இந்த கோயில் வளாகத்துல மட்டும் நம்ம பார்த்தோம்னா 3 மைய சதுரங்கள் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா உட்புற சதுரத்துல 16 கோயில்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 47 மீட்டர் உயரமுள்ள மையத்துல ஒரு சிவனும் இருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. வடக்குல பிரம்மா கோயிலும் தெற்குல விஷ்ணு கோயிலும் அமைஞ்சிருக்கு. இப்படி பல்வேறு சிறப்புகள் வாஞ்சிருக்கக்கூடிய இந்த கோயிலை தான் இப்ப பிரதமர் மோடி அவர்கள் பார்த்திருக்காரு. இங்க நிறைய இடங்கள்ல சேதங்கள் இருக்கு அப்படிங்கிறதுனால தொல்லியல் துறை மூலமா இந்த கோயிலை இப்ப புதுப்பிக்கிறதுக்கான ஒரு வேலையில இறங்கி இருக்காங்க. அதையும் தொடங்கி வச்சிருக்காரு பிரதமர் மோடி. இப்ப இந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட யுனெஸ்கோவால உலக பாரம்பரியமா தளமா அறிவிச்சிருந்த இந்த கோயிலை இப்ப பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையில மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கான ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. இது தொல்லியல் துறைக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த மாதிரியான கோயில்களையும் இந்த மாதிரியான கலைகளையும் மீட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கலாச்சாரம். இதை இந்திய அரசு முறையாவே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லி தொல்லியல் துறை சார்பில் இருந்து பிரதமர் மோடிக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் நிறைய பாராட்டுகள் குவிஞ்சிட்டு வருது. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.